சுற்றும் வயர் மனிதன். வணக்கம் குட்டிகளா. இன்னைக்கு நாம சமநிலையில சுத்துற ஒரு மனுஷனை செய்ய போறோம். இதுக்கு நமக்கு என்னவெல்லாம் பொருள் தேவைன்னு தெரியுமா? காப்பி கலக்கிற குச்சி, வயர்ல செஞ்ச ஒரு மனிதன், பேனா, அவ்வளவுதான். வயர்ல இது மாதிரி ஒரு மனுஷனை செஞ்சுக்கலாம். காஃபி கலக்கிற குச்சியை எடுத்து அதை நாம செஞ்ச வயர் மனுஷனோட கால் பகுதியில் சொருகிக்கலாம். இது அந்த வயர் மனுஷனுக்கு கொஞ்சம் எடையை அதிகமாக்கி கொடுத்துருக்கும். சின்ன ரப்பர் குழாய இதோட அடிப்பகுதியில் செருகினா இது இன்னும் நீண்ட காலுடையதா தெரியும். இதுதான் நம்மளோட வயர் மனிதன். இதோட கால்களை வேற வேற கோணங்கள்ல வளைக்கவும் முடியும். சரி, வயர் மனிதனை நாம விரல்ல இப்படி வச்சா பாருங்க, கீழே விழவே இல்லை. ஈர்ப்பு மையம் கீழே இருக்கிறதால இது விழாம இருக்கு. இந்த வயர் மனுஷனை பேனாவில் நிக்க வச்சு பார்க்கலாமா? பாருங்க, இங்கே இது கீழே விழாம அழகா நிக்குது. இதை நம்ம ஃபேன் காத்து பறபடி வச்சா என்ன நடக்குது? வாவ், பாருங்களேன், இந்த வயர் மனுஷன் கீழே விழாம நல்லா சுத்த தொடங்கிட்டான். குட்டீஸ், இது பார்க்க சூப்பரா இருக்குதானே? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு விளையாட போறீங்களா? அடிப்படை தத்துவம், திருப்பு திறன்களின் தத்துவம். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்று மீது இடஞ்சுழியாக செயல்படும் திருப்புத் திறன்களின் கூட்டுத்தொகையானது வலஞ்சுழியாக செயல்படும் திருப்புத் திறன்களின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும்.